நான் இப்ப முன்னாள் ஆளுநர் இல்ல, முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்க உட்கார்ந்துருக்கிறேன். எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன். என் பக்கத்துல கூட இவங்களாம் நிக்க முடியாது. தென் சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவையில என் பக்கத்துல கூட நிக்க முடியாது. பார்க்கலாம், சவால். அதனால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தோம். இன்னைக்கும் தமிழக அரசியல நாங்க நிலைத்து நிற்போம். உங்களுக்கு கொடுத்த 40 உங்களால எந்தவித சாதனையும் செய்ய முடியாது. என்னொன்று சொல்கிறார்கள், இப்பவே மத்தியில நிலையான ஆட்சி கிடையாது. நிலையான ஆட்சி தாங்க. என்னைக்கு பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீற்றி இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சி தான். அதை நிலைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும். அதனால இன்னும் தமிழகத்திலும் நாங்கள் அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து செல்வோம். 2026 களம் எங்களுக்கான களம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். அதான் அண்ணன் சொல்றாரு, மலராது மலராது மலராது, நாங்க மலரலையே அப்படின்னு. எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருந்த காலம் இருந்ததுல, அப்புறம் நீங்க மலரலையா, உதிக்கலையா? இங்க உதிக்கும் போது நாங்க உதிக்க மாட்டோமா, நாங்க மலர மாட்டோமா? சும்மா அந்த கேலி கிண்டெல்லாம் விட்டுருங்க. நாங்க உண்மையான நேர்மையான எதிர்மறை அரசியல் இல்லாமல் நல்ல அரசியலை செய்ய முன்னெடுத்து செல்கிறோம். இந்த எதிர்மறை அரசியல் காமராஜர் காலத்துல இருந்து நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா நாங்க எங்களது பலத்தினால் ஒரு தேசிய அரசியலை, மாநில அக்கறையோடு உள்ள தேசிய அரசியலை, இன்னும் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் தமிழகத்தில் தாமரை மலரத்தான் செய்யும். மலர்ந்திருந்தது இப்போ ஒரு சின்ன செட்பேக், அவ்வளவுதான். அதனால எல்லாரும் எல்லா நேரம் மரியாதைக்கிற பாரத பிரதமர் தெளிவா சொல்லி இருக்கிறார், அரசியல்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நீங்க ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க அப்புறம் ஆட்சிக்கு வரலையா? அதே மாதிரி நாங்களும் இங்க தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.